உடுமலை இலக்கிய கழகத்தின் இலக்கிய நிகழ்வு 27வது இலக்கிய நிகழ்வினுடைய தலைவர், பெருமதிப்புக்குரிய பேராசிரியர், அறிவியல் இயக்கத்தினுடைய செயல்பாட்டாளர், அகில இந்திய சமத்தினுடைய பொறுப்பாளருமான அருமை தோழியர் பேராசிரியர் எஸ். மோகன் அவர்களே, மதிப்புமிகு அருண் சேர்மன் அவர்களே, வரவேற்புரை நல்கிய அருண் சேர்மன் அவர்களே, இங்கு சிறப்பான லியோ டால்ஸ்டாயினுடைய 3 கேள்விகளும் என்ற மதிப்புரை வழங்கிய சாகிதா பானு அவர்களே, பூமணியினுடைய நாக்கு பற்றி மிகச்சிறப்பாக முன்வைத்த பவித்ரா அவர்களே, நன்றி உரை கூற இருக்கின்ற மதிப்புமிகு பல்கீஸ் அவர்களே, இந்த நிகழ்வை தொடர்ந்து விடாது நடத்தி கொண்டிருக்கின்ற மதிப்புக்குரிய ஆசிரியர் செல்லத்துறை அவர்களே, வேலுமணி அவர்களே, மற்றும் இளையவன் சிவா, சோலை மாயன், முனியப்பன் மற்றும் நமது பாரதி போன்றவர்கள். ஏன்னா இந்த மாதிரி ஒரு இலக்கிய கூட்டங்கள் நடத்துறது அது ஒரு வேள்வி, மனசுக்குள்ளே ஒரு விடாத ஒரு வேள்வி இருக்கணும். உங்கள் ஊரில் 2-3 நாளைக்கு முன்னாடி எடப்பாடி கொண்டாந்து அதுக்கு ஒரு கூட்டம் வந்துச்சு, ஒரு மிகப்பெரிய கூட்டம். இங்கே வர்ற கூட்டம் சிறுசாக இருக்கலாம், ஆனால் இந்த கூட்டம்தான் இந்த சமூகத்தை பற்றி சிந்திக்குது. நம்ம எங்கே இருக்கிறோம், நம்ம யாருக்காக இருக்கிறோம், நம்மளை இப்படி வச்சுருக்கிறது யார், அவங்க பேசுகிறாங்க பாங்க நாக்கு. இப்போ இந்த சமூகத்தில் ஏன் அப்படி ஒரு ஏதுமற்ற மனிதர்களை அல்லது பேச முடியாத மனிதர்களை, வாயில்லாத மனிதர்களை அரசுனுடைய இயந்திரங்கள், அந்த இயந்திரம் இருக்குது பாருங்கள், ஸ்டேட், அதுதான் ஸ்டேட்டும்பாங்க. ஆட்சிகள் மாறலாம், அதில் இருக்கிற முதலமைச்சர்களோ மற்றவர்களோ மாறிக்கொண்டே இருக்கலாம், ஆனால் ஸ்டேட்டுன்னு ஒன்று இருக்கும். அந்த ஸ்டேட்டு தான் இந்த நம்ம ஆள்றோம். அது எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்பது தான் அந்த கதையினுடைய முக்கியமான அம்சமாக பார்க்குறேன். சமூகத்தில் அவங்கள தொட்ட யாரும் வரமாட்டாங்க. அதான் ஜெய்பி படம் சொன்னாங்க. ஆனால் அந்த ஜெய்பி படத்தை நடந்த நிகழ்வு, அதை வெளி உலகனுக்கு கொண்டு வந்தது யார்? ஒரு முற்போக்கு அமைப்பு அதை கொண்டாந்து இவ்வளோ தூரம் கொண்டாந்து நிப்பாட்டினாங்க. அதே சிதம்பரம் காவல் நிலையத்தில் பத்மினி என்ற பெண் பலாத்காரம் காவலர்கள் செய்யப்பட்ட பொழுது கொண்டாந்தது யார்? இப்போ இதற்கான போராட்டம் இன்றும் தொடருது. உங்கள் ஊரில் கூட ஒரு ஆணவ படுகொலை நடந்துச்சு. பழனிக்கார பொண்ணு இங்கே திருமணம் பண்ணி உடுமலை பஸ் ஸ்டாண்டில் தான் படுகொலை செய்யப்பட்டார். இன்றைக்கி தென் மாவட்டங்களில் பல இடங்களில், குறிப்பாக இன்று, ஏன்னா தமிழகத்துக்கு ஒரு மரபு இருக்குன்னு சொல்கிறாங்க, இது திராவிட மண் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்போ அப்படிப்பட்ட இந்த மண்ணில் இடதுசாரிகளுடைய பங்கு என்பது இருக்குது. இப்போ நம்ம நாட்டில் ஜாதி பெயரை யாரும் பின்னாடி போடுறதில்ல. தமிழ்நாட்டில் கருப்பண கவுண்டர், கருப்பண சேர்வை, கருப்பண பிள்ளை இப்படிலாம் போடுறதில்ல. அது ஒரு மிகப்பெரிய சமூக மாற்றம்தான். நீங்கள் அருகில் இருக்கிற கேரளா ஒரு மிகச்சிறந்த முற்போக்கு மாநிலம், அங்கே கூட தன்னுடைய ஜாதி பெயரை பின்னாடி போடுவாங்க. அதேமாதிரி தெலுங்கானா இதெல்லாம் இருக்குது, வட மாநிலங்களும் உங்களுக்கு சொல்லவே இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட இந்த மண்ணில் குறிப்பாக இந்துத்துவ சக்திகள் தலையெடுத்த பின்பாக இன்று அந்த ஜாதிய பெருமைகளை பேசுவது, ஜாதியை முன்னிறுத்துவது, ஆண்ட பரம்பரைங்கிறது, நாங்கள் தாங்கிறது, இதெல்லாம் இன்றைக்கி தென் மாவட்டங்களில் ஒரு மிகப்பெரிய, அதாவது கோவையில் சைலண்ட்டாக நடக்கும். அதுக்குரிய ஒரு கேரக்டர் இருக்குல்ல, கோவை மாவட்டத்துக்கு ஒரு கேரக்டர் இருக்குது. அது வலுவாக இருக்கும், வெளியில் தெரியாது. அங்கே அந்த மண்ணுக்குரிய, அந்த மனிதர்களுக்குரிய தன்மையோடு அது வெளிப்படுது. அப்போ இதை எதிர்த்து நாம் இலக்கியங்கள் படைக்கணும். அதுதான், அதை எதிர்த்து நாம் குரல் கொடுக்கணும். அப்படி நீங்கள் குரல் கொடுப்பது என்பது தான் இது நீங்கள் சொல்கிறாங்க பாருங்கள், இந்த சமூகத்தில் ஜாதிகளுக்கு எதிராக ஒரு சமூக நீதிக்காக போராடுகிறோம் என்று சொன்னால் இப்படிப்பட்ட இந்த நிகழ்வுகளுக்கு எதிரான குரல் என்பது கொடுக்கப்பட வேண்டும். அதான் நான் அந்த கதையொட்டி அதுக்கு முன்னாடி இந்த சமூகம் எப்படி இருந்துச்சு, இன்றைக்கி இவள் நடக்குதில்லை, இதுக்கு முன்னாடி அந்த யுகங்கள் ஏறக்குறைய ஒரு 900 வருஷங்களுக்கு முன்னால் தோன்றுவதற்கு முன்னால், கிறித்துவதற்கு முன்னாடி ஒரு 9,000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த சமூகம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது தான் இவர் ஒரு மானிட இயலை பற்றி ஆராய்ச்சி நடத்துகின்ற
ஒரு ஆசிரியர் பக்தவத்சல பாரதி. அவர் வந்து ஊரும் சேரியும் அப்படிங்கிற இந்த புத்தகத்தை எழுதியிருக்கார். இந்த புத்தகம் எதை பற்றி பேசுன்னு சொன்னால், உலகம் தோன்றிய பொழுது அல்லது அதற்கு பின்னால் நம்ம சிந்துவெளி நாகரிகம் சொல்கிறோம் பாருங்கள், இதுக்கு முன்னாடி கூட அந்த தொல் சமூகம் எப்படி இருந்துச்சு, அந்த சமூக கட்டமைப்படி இருந்துச்சு, அந்த தொழில் அங்கே என்னவா இருந்துச்சு, அந்த தொழிலை கட்டமைச்சவங்க, சமூகத்தை கட்டமைத்தவர்கள் யார் யார், இதை பற்றியான ஒரு ஆராய்ச்சி தான், ஆராய்ச்சிகளுடைய ஒரு தொகுப்பு தான் இந்த புத்தகம். அப்போ இதில் ஒரு 5-6 பிரிவாக அவர் சொல்கிறார். அதாவது சிந்துவெளி சமூகத்தில் ஊர்கள் எப்படி இருக்குது. சேரின்னா என்னென்னா, இன்றைக்கி நமக்கு சேரின்னா வேறு மாதிரி ஒரு நம்ம கட்டமைக்கப்பட்டிருக்கு. நம்ம மனசில் சேரின்னா ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழ்கின்ற ஒரு பகுதி என்பது தான் இன்றைக்கி நமக்கு இருக்கிறது. அதுதான் உண்மை, யதார்த்தம். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு சேரி இருக்கும். சேரி என்பது ஊரினுடைய கடைக்கோடியில் இருக்கும். அரசு கூட என்ன சொல்லுதுன்னா காலனின்னு தான் சொல்லுவாங்க. காலனி கட்டுறோம், புதுசாக ஒரு காலனிக்கு நிதி ஒதுக்கி இருக்கிறோம், அப்படி தான் அரசினுடைய ஆணைகள் இல்லை, அப்படி தான் வருது. அப்போ இது ஒரு காலனி ஆதிக்கத்தினுடைய வெளிப்பாடு தான் அது. அப்படி சிந்துவெளி நாகரிகம் இருந்த பொழுது ஊர் எப்படி இருந்துச்சு, அதை அடுத்து வந்து சங்க காலத்தில் எப்படி இருந்துச்சு, அதை அடுத்து வந்து இடைக்காலம் மன்னர்கள் ஆண்ட பொழுது எப்படி இருந்துச்சு, அதே மாதிரி காலனி நம்ம ஆங்கிலேய ஏகாதிபத்தியம் இந்தியாவுக்கு வந்த பின்னாடி எப்படி மாறுச்சு, இன்றைக்கு எப்படி இருக்குது ஊர், அதே சமயத்தில் சமூகத்தில் காலம் எவ்வளோ பெரிய மாற்றங்களை நிகழ்த்தி இருக்கிறது என்பதை பற்றிய ஒரு 6-7 கட்டுரைகளுடைய தொகுப்பு தான் இந்த நூல். அப்போ சங்க காலத்துக்கு முன்னாடி ஊர் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் அவரை பல்வேறு விஷயங்கள், சிந்துவெளி சமவெளி நாகரிகம் தான் அடிப்படை. சிந்துவெளி நாகரிகம் என்பது ஏதோ இங்கே மட்டுமில்லை, நம்ம இந்தியாவினுடைய எல்லா பகுதிகளுக்கும் பரவி இருக்குது அப்படிங்கிறதுக்கான சான்றுகளை தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் நம்மளுடைய பாலகிருஷ்ணன், ஒரிசாவினுடைய முன்னாள் தலைமைச் செயலாளர் இருந்தவர், தமிழர், தமிழ்லேயே IAS எழுதி முதன்முதலாக தேர்வான அவர் ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர். அவர் வந்து சிந்துவெளி நாகரிகம் முதல் வைகை நாகரிகம் வரை என்ற ஒரு ஆராய்ச்சி கட்டுரையை மிக அற்புதமாக அந்த கட்டுரை அதில் எழுதியிருப்பார். அதுகளை தான் இவர் மேல்கோள் காட்டுறார். இன்றைக்கி மத்திய பிரதேசத்தில் வாழ்கின்ற கோன்கள் என்ற பழங்குடி, அவங்க வந்து தமிழை பற்றி பேசுகிறாங்க. அதே மாதிரி இன்றைக்கி யானைகளுக்கு பயிற்சி கொடுக்குற அந்த பாகன், அவன் என்ன மொழி பேசுகிறான்னா பார்சியை பேசுகிறான். இமயமலை பிரதேசத்தில் நம்ம இருக்குது. நம்மகிட்ட பிரிஞ்சு போன பாகிஸ்தான், வங்காளதேசம், இது போன்ற நாடுகளில் எல்லாம் சிந்துவெளி நாகரிகம் உள்ளடக்கிய பகுதியில் வாழ்ந்த ஊர்களுடைய பெயர் என்பது இருக்குது. அதை அவர் நிறைய பட்டியலிட்டிருக்கார். ஊர்னா என்ன, அருப்பம், ஆதாரம், இருக்கை, ஊர் நத்தம், கல்லற்பற்று, காடு, இப்படி நிறையா சொல்கிறார். ஒவ்வொரு பகுதிகளில் இது எப்படி எல்லாம் மருவி வந்துச்சு. ஆனால் இதுக்கு அடிப்படை என்னவா இருந்துச்சுன்னு சொன்னால் சிந்துவெளி நாகரிகம், அதற்கு எடுத்து வந்த சங்ககால இலக்கியம், சங்க காலம். சங்க காலத்தில் தமிழன் வந்து 5 நிலங்களில் வாழ்ந்தான். பேராசிரியர்கள்லாம் நிறைய வகுப்பு அவங்க எடுப்பாங்க, அதெல்லாம் தெரியும். மருதம், பாலை, நெய்தல், குறிஞ்சி, முல்லை, இப்படி 5 நிலங்களில் தான் தமிழ் சமூகம் வாழ்ந்தது. அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு நில வழி இருந்துச்சு, மொழி இருந்துச்சு, ஊர் இருந்துச்சு, பண்பாடு இருந்துச்சு, தொழில் இருந்துச்சு ஒவ்வொரு நிலத்துக்கும். அப்போ ஒவ்வொரு நிலத்துக்கான ஊர்கள் என்பதும் கூட இருந்திருக்கு. அதை நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஒரு கடவுள் இருந்தான். இப்போ பழனி வந்து குறிஞ்சி கடவுள், தமிழன், சேயோன் அவருக்கு பேர். அதே மாதிரி வந்து நெய்தலில் வந்து கடவுள் வந்து வருண பகவான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மருதத்தில் வந்து கொற்றவை தான். ஏன்னா அந்த ஊரே வந்து ரொம்ப ஹீட், அதாவது சூடாக இருக்கிற பூமிங்கன்னா கொற்றவை தான். அதே மாதிரி முல்லையில் பார்த்திங்கன்னா மாயோன், திருமால், கிருஷ்ணன். அதே மாதிரி மருதத்தில் பார்த்திங்கன்னா இந்திரன். ஒவ்வொரு நிலத்துக்கும் ஒரு பூ, இப்படியெல்லாம் அந்த காலங்களுடைய சமூக வாழ்வு என்பது இருந்ததை வந்து இவர் சொல்கிறார். அப்போ சங்க இலக்கியங்களில் வந்து இந்த மாதிரி இருந்தால் கூட சங்க கால வாழ்க்கை என்பது எப்படி இருந்துச்சு, சங்க காலத்தில் எப்படி வாழ்க்கை இருந்துக்குன்னு சொன்னால் சிந்துவெளி நாகரிகத்திலேயே கூட இப்படி அதுக்கு அடுத்த நிலை வருகின்ற பொழுது குடியிருப்புகள் வருது. அங்கே தான்
சங்ககால இலக்கியத்தில் நம்ம இலக்கியங்கள் என்ன தெரியும், அதுக்குள்ளே நிறைய புலியை வந்து முரத்தில் வீழ்த்தினது அல்லது அப்படி முத்துக்களை எடுத்து அவங்கெல்லாம் விளையாடினது, இந்த மாதிரி நிறைய நம்மளுடைய அதில் உயர்வுணர்ச்சி கூட இருக்கும், உண்மை கூட இருக்கும், தமிழருடைய பெருமைகளை சொல்வது. இப்போ தமிழர் என்பதுதான் இந்தியா முழுவதும் பரவி வாழ்ந்தார்கள். அவர்கள் மொழி தான் வந்து இன்றைக்கி நம்ம என்ன சும்மா சொல்லலை, மூத்த குடி தமிழ் மொழி அப்படிங்கிறது நம்ம ஏதோ போகிற போக்கில் சொல்கிறதில்ல. அதற்கான எல்லா ஆதாரங்களும் வரலாற்று ஆவணங்களும் நம்மக்கிட்ட தான் இருக்குது. இன்றைக்கும் கூட கீழடியை வந்து ஏன் ஏற்றுக்கொள்ள மறுக்குது மத்திய அரசு? அந்த கீழடி ஆய்வகத்தை சொன்ன பழனிக்காரு தான் அவர் வந்து அவருடைய தாயார் வந்து நமது பழனி கல்லூரியில் பேராசிரியர் வேலை பார்த்தோம். அமர்நாத் ராமகிருஷ்ணன், தமிழ் அவங்க அம்மா. அவர் வந்து இன்றைக்கி கீழடியை பற்றி அதுக்கு நம்ம வந்து கரி யுகத்தில் இருந்திருக்குன்னு சொல்லி அதில் ஆவணங்கள் இருக்குது. இரும்பை கண்டுபிடிச்சிருக்கான் தமிழன். அன்றைக்கே வீடு கட்டி வாழ்ந்துருக்கிறான். நகர நாகரிகம் என்பது அந்த காலத்தில் தான் வளர்ந்துருக்குது. செங்கலை வச்சு வீடு கட்டி, சாக்கடை வச்சு, கால்வாய் வச்சு, வெளியில் போய் இரும்பை கண்டுபிடிச்ச 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக இரும்பை கண்டுபிடிச்ச பெருமை தமிழனுக்கு உண்டு என்று வரலாற்று ரீதியாக. ஏன்னா தொல்பொருள் ஆராய்ச்சியில் வந்து அந்த கார்பன் தான் முக்கியம்பாங்க. அதை கண்டுபிடிச்சி சொன்னால் மத்திய அரசு அவரை மாறுதல் பண்ணுது, அந்த அறிக்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறது, அது வெளியிட மறுக்கிறது. இது சம்மந்தமாக வந்து நாடாளுமன்றத்தில் மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் வந்து பிரச்சனை எழுப்பினா அதுக்கு முறையான பதில் என்பது அந்த அமைச்சகத்திலேருந்து வரல. ஏன்னா கீழடியை கொண்டு வந்ததில் தோழர் வெங்கடேசன் அவர் எழுத்தாளர் சங்கத்தினுடைய மதிப்பூர் தலைவர், சாகித்ய அகாடமி பரிசு பெற்றவர். வேள்பாரி ஆனந்தவேடன் வந்து 1,00,000 பிரதிகள் வெற்றுது. அவர் ஒரு நாவலாசிரியர் என்ற அடிப்படையில் கூட, ஒரு ஆராய்ச்சியல் என்ற அடிப்படையில் கூட நாடாளுமன்றத்தில் சம்பந்தமாக பேசின பொழுது கூட அவங்க என்ன சொன்னாங்க, சரஸ்வதி நாகரிகத்தை பற்றி பேசுகிறாங்க. அது எங்கே இருக்குதுன்னே தெரியல. இல்லாத ஒன்றை கற்பனையாக பேசுவதற்கும் தமிழன் சிந்துவெளி நாகரிகம் சங்க காலத்தில் இப்படிப்பட்ட வரலாற்று ஆவணங்கள் இருக்கிறது. பாலகிருஷ்ணன் உட்பட அதை பதிவு செய்கிறாங்க. தரங்கம்பாடியில் கூட எங்களுக்கு ஒரு 2 நாள் வகுப்பு நடந்துச்சு. அதில் பாலகிருஷ்ணன், பக்தவச்சல பாரதி வந்திருந்தாங்க. அன்னைக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் கூட முன் வச்சாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு நீண்ட நெடிய பாரம்பரியம் என்பது தமிழர்களுக்கு இருக்குது. அந்த ஆராய்ச்சியை வந்து அவங்க ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் குடியிருப்புகள் என்பது சங்க காலத்திலே வந்திருக்கு, வேறு எங்கேயும் கிடையாது உலகத்தில். குறிஞ்சி நிலத்தில் வந்து சின்ன சின்ன குடியிருப்பு இருந்திருக்குது. முல்லை நகரில் வந்து விரிந்த குடியிருப்பு பறந்து அங்கங்கே. அதே மாதிரி நெய்தலில் பார்த்திங்கன்னா மருதத்தில் மையமாக ஒரே இடத்துல கூடினேன்னா நான் இருக்கிற பாதுகாப்பு கருதி ஒரே இடத்துல ஜனங்கள் குடியிருந்துருக்குறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதாவது அந்த சமூகத்தினுடைய கட்டமைப்பு, கிராம கட்டமைப்பு, கிராமங்கிறது எங்கே வருதுன்னா மணிமேகலையில் தான் கிராம பற்றிய வாழ்த்தையே வருது. மருதத்தில் வந்து மருத நிலம் வாழ்ந்த சங்காலத்தில் சொன்னாலும் கூட கிராமம் என்ற சொல் என்பது மணிமேகலையில் வர்றதாக தான் இந்த ஆராய்ச்சியாளர் குறிப்பிடுறார். அப்போ கிராம கட்டமைப்பு எப்படி இருந்துச்சு சொன்னால் மேற்க வசதியாக இருக்கும். எல்லா கிராமங்கள்லையும் பாருங்கள், மேற்கு பகுதியில் மேற்குடி மக்கள் குடியிருப்பாங்க, கிழக்கு பகுதியில் தாழ்ந்த பகுதியில் ஒரு சமூகத்தினுடைய ஒடுக்கப்பட்ட மக்கள் குடியிருப்பு என்பது இருக்கும். இது வந்து சங்க காலத்திலிருந்தே இருந்திருக்குது. சங்க காலத்தினுடைய பிற்பகுதியிலே வந்து பிராமணர்கள் உள்ளே வந்துட்டாங்கன்னு இவங்க குறிப்பிடுறாங்க. அன்னைக்கு பிற்பகுதியில் அவங்க வந்த பின்னாடி தான் இந்த சமூகத்தினுடைய கட்டமைப்பு எப்படி இருக்க வேண்டும். அப்போ உயர்ந்த ஜாதி என்று சொல்லப்படுகின்றவர்களுக்கு விவசாயம் எப்போ வருது? யார் வந்து நிலங்களை உழுது விவசாயம் செய்கிறார், அன்றைக்கி விவசாயம் தான் மிகப்பெரிய தொழில். அந்த விவசாயத்தை செய்வதற்கு ஒரு திருப்பாளர் குடியானவர், அவர் தான் குடியானவர். குடியை காப்பாற்றுறதுக்காக விவசாயம் செஞ்சு அதை சொல்கிறவர் தான் குடியானவர் என்று சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் அந்த பகுதி. அப்போ அந்த சங்க காலங்கள்லேயும் இது போன்ற பிற்பகுதியில் அவங்க வந்த பின்னாடி இடைக்கால ஊர்கள் என்று வருகின்ற பொழுது இவங்க வர்றாங்க. யார்? ஆட்சி வேந்தர்கள், சேல சோழ பாண்டியர்கள் அல்லது இது போன்ற ஆட்சியாளர்கள் வருகின்றாங்க. ஆட்சியாளர்கள் வருகின்ற பொழுது தான் சமூகத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் என்பது நிகழ்கிறது. அதுவரையிலும் அந்த நிலங்கள் என்பது விவசாய நிலங்களோ வேறு நிலங்களோ யாருக்கும் சொந்தமாக இருக்குல்ல. அவரவர் விவசாயம் பண்ணுறாங்க, போகிறாங்க. சமூக அமைப்பு அப்படித்தான் இருந்துச்சு. குறிப்பாக இவங்க வந்து தான் பிராமணர்களை கொண்டு வர்றாங்க. பிராமணர்களை கொண்டு வந்த பின்னாடி தான் என்ன நடக்குதுன்னு சொன்னால்
அவர்கள் வாழ்வதற்கு சில ஊர்களை அவர்களுக்கு தானமாக கொடுக்குறாங்க. அப்போ தான் வைதீகத்தை முன்னிறுத்தி கோயில்கள் என்பது கட்டப்படுகிறது. இப்போ கோயில்கள் கட்டப்படுகின்ற பொழுது தான் மடங்கள் உருவாகிறது. மடங்கள் உருவாகிறதுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால், அங்கே ஆன்மீகத்தை வளர்த்துறது அல்லது பல்வேறு விஷயங்களை நிகழ்த்துவது, ஒரு சமூகத்தை பற்றியான, ஏன்னா உங்கள் மனசில் ஒரு கருத்தை உருவாக்கணும். நம்ம நிலை இதுதான். அவங்க சொன்னாங்க பாருங்கள், நாக்கில் அவை நம்ம ஒரு தாழ்த்தப்பட்டவன் அல்லது ஒடுக்கப்பட்டவன், நம்ம இதுக்கு மேலே பேசக்கூடாது, நம்ம படைப்பு இது. அன்னைக்கு தான் மனு தர்மம் வருது, அன்னைக்கு தான் ஜாதிய கட்டமைப்பு வருது, அன்னைக்கு தான் ஒவ்வொரு தொழில், குலத்தொழில் வருது. விவசாயம், நெய்தல் அல்லது இரும்பு தச்சர் அல்லது அதே மாதிரி ஊரை க்ளீன் பண்ணுறவங்க அல்லது அந்த மாடுகளை பராமரிக்கிற போது அந்த லாடம் அடிப்பாங்க கிராமங்களில். இப்படி ஒவ்வொரு ஊருக்கும் ஒருத்தர் இருப்பார். ஒரு குளாளர் ஒருத்தர் இருப்பார், ஒரு வைத்தியர் ஒருத்தர் இருப்பார், நாட்டாம ஒருத்தர் இருப்பாங்க. இந்த அந்த சமூகத்தினுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கான எல்லா தொழில்களும் நிறைந்த ஒரு கிராமத்தை உருவாக்கணும்னு சொன்னால், இந்த ஜாதிய கட்டமைப்புகளை உருவாக்கியது பிராமணியம் தான். அப்போ சங்க காலத்தில் இப்படிப்பட்ட அமைப்புகளோ அல்லது சிந்துவெளி நாகரிகத்தில் இது போன்ற அமைப்புகள் என்பது கிடையாது. மன்னர்கள் ஆட்சி வந்த பின்னாடி தான் நிலங்கள் சில குறிப்பிட்ட ஆட்களுக்காக ஒதுக்கப்படுது, கிராமங்களே ஒதுக்கப்படுது. தஞ்சை மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவங்களுடைய எல்லா நிலங்களும் சில குறிப்பிட்ட நபர்களுக்கு இருக்கும், பிராமணர்களுக்கு தான் அதிகமான நிலங்கள் இருக்கும். இன்றைக்கி சமூகம் வளர்ந்த பின்னாடி அவங்க அதையெல்லாம் விட்டு போட்டு வேறு தொழில்களுக்கு போய் நகரங்களுக்கு இடம்பெயர்ந்துட்டாங்க. நீங்கள் அக்ரஹாரங்களே இன்றைக்கி மேற்கு பகுதியில் தான் இருக்கும், நீண்டதாக இருக்கும், வீடுகள் பெருசாக இருக்கும். இப்போ இதுதான் அன்னைக்கு உருவாக்கிய பிராமணர்களை கொண்டாந்த பின்னாடி சமூகத்தில் அவர்கள் உருவாக்கியது. அதே போல் நீர்நிலைகள், சில ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு குளம் இருக்கும், இல்லை அதுக்கு ஊர்னால் கிணறு இருக்கும். விவசாயம் நிறைந்த பகுதி, ஆறுகள் நிறைந்த பகுதியாக இருந்தால் அவரவருக்கு ஒரு குளம் இருக்கும். அந்த குளத்தில் அவங்க தான் தண்ணி எடுக்கணும். எல்லா குளத்துலையும் எல்லோரும் போய் எடுத்துட முடியாது. அப்போ அதே மாதிரி கிணறுகள் பார்த்திங்கன்னா யாருக்குன்னு ஒவ்வொரு கிணறை ஒதுக்கிடுறாங்க. இதெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ கிபி 400களில் தான் பிராமணர்களுடைய ஆதிக்கம் வந்த பின்னாடி தான் பிற்கால சோழர் ஆட்சியில் தான் நிலங்கள் தனியுடைமை ஆக்கப்படுகிறது, ஒரு சமூகம் உருவாக்கப்படுகிறது. அதுக்கு பின்னாடி ஆங்கிலேயர்கள் தான் இதில் பல மாற்றங்களை கொண்டு வர்றான். ஆங்கிலேயர்கள் ஆட்சி வந்தது தான் அவர் சொல்கிற மாதிரி பின்னாடி வர்ற அந்த இடை அதாவது இதுதான் ஆங்கிலேயர்களுக்கு முதல்ல இதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. அப்போ இந்த 7ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி தான் குடியமர்த்தப்படு, அதாவது அங்கங்கே கொண்டாந்து எல்லா ஊர்கள்லேயும் எல்லா பிராமணர்களும் ஒவ்வொரு ஊருக்கும் கோயிலுக்கும் கொண்டாந்து குடியேற்றுறான். பழனிக்கு கூட என்ன, முதல்ல பண்டாரங்கள் தான், அந்த ஊரில் இருக்கிற பண்டாரங்கள் தான். திருமலை நாயக்கர்கிட்ட ராமப்பள்ளி ஐயர் வந்த பின்னாடி தான் அவர் தான் அங்கே திருமலை நாயக்கர்கிட்ட வேலை இருக்கார் தளபதியாக. அவர் இங்கே பழனிக்கு வர்றப்ப அந்த கருவறையில் பூசை செஞ்சவங்க பழனியை சேர்ந்த பண்டாரங்கள். அப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா, என்னடா இவங்க போய் உள்ளே செய்கிறதா, அப்போ நான் இவ்வளோ பெரிய இதை அந்தஸ்து இவங்களுக்கு கொடுக்குறதா அப்படின்னு சொல்லி கொடுமுடியிலிருந்து பிராமணர்களை வரவழைச்சி அவங்க தான் இன்றைக்கி பூஜை பண்ணுறாங்க. இப்போ இந்த பண்டாரங்கள்லாம் என்னென்னா அவங்கள வெறும் பண்டாரங்களாக்கி வெளியே அனுப்பிச்சாச்சு. அது இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் அவங்களுக்கு ஒரு பட்டயம் கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்கும். அந்த பட்டயத்தை வச்சு அவங்க வேணால் பூஜைக்கு போகலாம், சில ஆட்களை கூட கூட்டு போனால் கருவறைக்கு உள்ளே போக முடியாது. அந்த கருவறைக்கு முன்னாடி ஒரு சின்ன இடம் இருக்கும், சில விஐபிகளை கூட உட்கார வச்சு தரிசனம் காட்டுவாங்க, அந்த இடத்துல வேணால் இவங்க உட்காரலாம். அப்போ எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ் சமூகத்தில் ஆரிய கலாச்சாரம், ஏன்னா தமிழருடைய கலாச்சாரம் என்பது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், அதுதான் நம்மளுடைய கலாச்சாரம். ஆனால் ஆரிய கலாச்சாரம் என்பது பிறப்பின் அடிப்படையில் தான் எல்லாமே தீர்மானிக்கப்படுகிறது. அப்போ அவங்க சமூகத்தில் ஒரு உயர்ந்த நிலையில் தன்னை காட்டிக்கொண்டு அதை எல்லாத்தையும் கீழே வச்சு அவங்க எந்த விதமான சிரமங்கள் இல்லாமல் கோயில் நிலங்களில் அல்லது
கோயில்களில் பூஜை செய்து மடங்களில் மடாதிபதிகளாக இருந்து கொண்டு சுகமான வாழ்க்கை வாழ்வதற்கு என்னென்ன வேணுமோ அதையெல்லாம் கட்டமைச்சு அதுக்கு மனு தர்மமோ வர்ணாசிர தர்மமோ உதவிச்சு அப்படிங்கிறதான் வரலாற்று ஆசிரியர்கள் இதில் பதிவு பண்ணுறாங்க. அப்படி வருகின்ற பொழுது தான் பின்னாடி வேள்விகள் வருது. பிராமணர்கள் வந்த பின்னாடி தான். அது வரைக்கும் தமிழ் சமூகத்தில் அப்படிப்பட்ட கலாச்சாரம் என்பது கிடையாது. வேள்விகள் வருது, அதை நடத்துவதற்கு ஓதுவார்கள் வர்றாங்க. அது என்னன்னு நேற்று கூட ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்துச்சு. சிபிஎம்னுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி மறைந்த நினைவு நாளை ஒட்டி நிறையா இன்றைக்கி தமிழகம் முழுவதும் ஏறக்குறைய ஒரு 1000-1500 பேர் உடல் தானம் பண்ணாங்க. இந்த உடல் தானம் என்பது இந்திய சமூகத்தில் ஒரு முக்கியமான விஷயம். நம்ம ஏன் அதை சொல்கிறோம்? இன்றைக்கி பாருங்கள், ஓதுவார்கள் வர்றான் அல்லது வேள்விகள் நடத்துகிறான் அல்லது நீங்கள் இறந்ததையும் கருமாதி பார்த்திங்கன்னா இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான இது செய்வாங்க. காசிக்கு போகிறது, கொடுக்கறது, அல்லது அந்த கத்திரிக்காயை வேக வைக்கிறது, நூல் கட்டுறது, இதெல்லாம் எல்லோரும் ஒரே மாதிரி இருக்கும். அது எப்படி இவ்வளோ பெரிய சமூகம் ஒரு இந்திய நாட்டில் இத்தனை அதுக்கு முன்னாடி அவன் வாழ்ந்த காலத்தில் கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் அல்லது ஒரு வடக்கு தெற்க வரைக்கும் எப்படி ஒரே மாதிரியான கலாச்சாரம் எப்படி வந்துச்சு? முன்னாடி சிந்துவெளி நாகரிகம் என்ன சொல்லுது? தமிழன் தான் எல்லா பக்கம் பறந்துருக்கு. இன்றைக்கி இருக்கிற பாகிஸ்தானில் இருக்குது அவனுடைய மிச்சதொச்சங்கள், அவனுடைய கலாச்சார பண்பாட்டினுடைய வெளிப்பாடுகள் அங்கே இருக்குது. கன்னியாகுமரியிலையும் இருக்குது, காஷ்மீரில் இருக்குது, மத்திய பிரதேசத்தில் இருக்குது, குஜராத்தில் இருக்குது. ஆனால் அதெல்லாம் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கப்பட்டு இந்த பார்ப்பனியத்தினுடைய எச்சமாக அல்லது அவருடைய இதாக எப்படி இன்றைக்கி மாறுது? நீங்கள் திருமணத்தின் போது பல சடங்குகள் இருக்குது, குழந்தை பிறந்தால் பல சடங்குகள் இருக்குது, பொண்ணு வயசுக்கு அதுக்கு பல சடங்குகள் இருக்குது, இறந்து போனால் பல சடங்குகள் இருக்குது. அப்போ இந்த சடங்குகள் எல்லாரும் இந்தியா முழுவதும் ஒரே மாதிரி ஒரு தாக்கத்தை அல்லது ஒரே மாதிரி சிந்தனை எப்படி ஏற்படுத்துது? அப்போ இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சக்தி இருந்திருக்கணும் இல்லையா? அவன் அதை கொண்டு போய் சேர்த்துருக்கணும் இல்லையா? இப்போ நம்மளே நினைப்போம், நம்ம வீட்டு திருமணங்களாகவே இருக்கட்டும், நாம் ஒரு முற்போக்கை நடத்தணும்னு நினச்சால் கூட நம்ம குடும்ப உறவுகள், குடும்பங்கள் ஏங்க அவங்களுக்கு எதுக்கு விடுங்க, அதெல்லாம் முன்னோர்கள் சொன்னது ஏதாவது காரணம் இல்லாமல் சொல்லுவாங்க அப்படிங்கிற அந்த மனத்தடை இருக்குது பாருங்கள். நீங்கள் அவ்வளோ ஈஸியாக அதை மீற முடியாது, அதை உடைக்க முடியாது. அப்போ இது ஒரு 5000 ஆண்டு காலமாக இந்திய சமூகத்தில் உருவாக்கப்பட்ட சிந்தனையினுடைய நுட்பமான அது தாக்கம். அப்போ அதை உடைக்கணும்னா அதுக்கு மாற்றாக நீங்கள் ஒரு கலாச்சாரத்தை பின்பற்றணும். அதுதான் உடல் தானம். நீங்கள் இந்த உடல் தானம் என்பது என்ன? இறந்ததையும் நீங்கள் ஆஸ்பத்திரி கொடுத்துருங்க, வாழும்போதும் வாழ்வுக்கு பின்னும் நீங்கள் பயன்படுறீங்க. அப்போ நீங்கள் இந்த உடல் தானத்தை நீங்கள் கொண்டு போய் புதைக்கிறது, மகன் தீ வைக்கிறதோ கொல்லி வைக்கிறதோ, அதுக்கு பின்னாடி கருமாதி, அதில் பல சீர்கள். அப்போ இதை நீங்கள் உடைக்குது பாருங்கள். இதுதான் நாம் நடத்துகின்ற முக்கியமான போராட்டம். இன்றைக்கி ஒரு 1500 பேர் முன் வந்திருக்கிறாங்க. இது ஒரு புதிய பண்பாடு. அப்போ இதை நாம் முன்னெடுக்க வேணும். அதுதான் நீங்கள் அவங்க இன்றைக்கி இந்திய சமூகத்தில் நீங்கள் பிராமணியத்துக்கு பிராமணர்களுக்கு எதிரானவர்கள் அல்ல. நம்ம பிராமணியத்துக்கு அந்த மனு தர்மத்துக்கு வர்ணாசிரமத்தினுடைய அடிப்படை கோட்பாடு என்ன? ஜாதி. அப்போ நீங்கள் இதை புரியாமல் இன்றைக்கி பல பேர் இப்போ எங்கெங்கே ஜாதி இருக்குது, யாருங்க இப்போ ஜாதியெல்லாம் பார்க்குறான் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப கேஷுவலாக. ஆனால் நீங்கள் ஒரு பயணம் போகிறீங்க அல்லது நான் இந்த ஊருங்க, அந்த ஊரில் எங்கேங்க அப்படிம்பாங்க. இன்னாருங்க, சரி அவருங்க, அவன் சுற்றி வளைச்சி உங்களை கேட்டுருவான் எந்த ஊர், என்ன ஜாதி, என்ன ஆள் அப்படிங்கிறதுக்கு மைனூட்டாக சில கேள்விகளை கேட்டுக்கிட்டே வருவான். அதனால தான் கிராமப்புற அமைப்பு என்பது ஒரு ஜாதிய கட்டமைப்பால் பிணைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி ஏன் பல இடங்களில் தீண்டாமை கொடுமை ஒரு 76 ஆண்டுக்கு சுதந்திர வரலாற்றுக்கு பின்பும் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் செக்ஷன் 15 சொல்லுது, எல்லாத்துக்கும் எல்லா உரிமையும் உண்டு, அவர் எந்த ஜாதி எந்த மதம் எதையும் பின்பற்றுவதற்கு அல்லது அவர்களுக்கு அநீதி இழைச்சால் அதற்கு எதிராக இந்த சட்டம் பயன்படும் என்று சொன்னாலும் கூட ஏன் இன்றைக்கி நிலவுது? சட்டங்கள் இருக்குது எல்லா இடங்கள்லையும். அதை அமல் நடத்துகின்ற ஸ்டேட், அதை அமல் நடத்துகின்ற அந்த அரசு
நிர்வாகம் இருக்குதா? அவங்க சொல்கிறாங்கல்ல, ஏன் அவனை அடிக்கணும், சட்டம் சொல்லுதா கொஞ்சம் அடிக்கணும்னு சொல்லி அந்த நாக்கில் அவனை அடிக்கணும்னு எங்கேயாவது சட்டம் விதி இருக்கா? அப்போ அவன் ஏதாவது ஒரு இடத்துல அவனுக்கு ஒரு டார்கெட், அவன் யார் எளியவனு அவன் மேலே விடான். நான் சமீபத்தில் ஒரு திருடன் மணியம் பிள்ளைன்னு ஒரு கதை படித்தேன். அவன் ஒரு திருடனுங்க, அவன் வாழ்க்கை வரலாறு சொல்லியிருக்கான். அது சாகித்ய அகாடமி டிபார்ட்மெண்ட். நீங்கள் நம்ம எவ்வளோ இலக்கியங்கள் படிக்கிறோம் சரி, ஆனால் நம்ம அப்படி ஒரு கோணத்தில் ஒரு திருடனை இது வரைக்கும் நம்ம பார்த்ததில்லை. அந்த திருடனுங்களுக்கே உரிய அந்த அவனுக்கு இருக்க சிரமம் இருக்கும்ல. அவங்க சொல்கிற மாதிரி போலீஸ் எல்லா கேஸையும் அவன் மேலே போடும். அது ஒரு ஏறக்குறைய 800 பக்கம். ரொம்ப அவன் சொல்லியிருக்கான். ரொம்ப அற்புதமாக அந்த கதையை ஒருத்தர் தேசாபிமானியினுடைய ஆசிரியர் குழுவில் இருக்கிறவர் அதை மலையாளத்தில் வந்தது அவர் தான் எழுதியிருக்காரு. இவன் சொல்லியிருக்கான். அது நீங்கள் தயவுசெய்து படித்து பாருங்கள். ஒரு திருடனோட குரல் எப்படி இருக்குங்கிறது. அப்போ இதுதான் நீங்கள் இப்போ தீண்டாமை ஆகட்டும், இதாகட்டும், இதெல்லாம் இப்படித்தான். இப்படிப்பட்ட அந்த சமூக அமைப்பை இவர் வரலாற்று ஆசிரியர் இப்படி கட்டமைச்சிருக்குன்னு சொல்கிறார். அதே மாதிரி அடுத்ததில் காலனி, அதாவது குறிப்பாக ஏகாதிபத்தி ஆங்கிலேயர்கள் உள்ளே வந்த பின்னாடி இந்திய சமூகத்தை ஒன்றிணைச்சே அவன் தான். இது வரலாறு. அவங்க வர்றதுக்கு முன்னாடி இந்தியா என்பது சின்ன சமஸ்தானங்களாக 250 சமஸ்தானங்களாக இருந்துச்சு, மன்னர்களால் ஆளப்பட்டுச்சு. ஆனால் அது வரைக்கும் இந்தியா என்ற ஒரு நாடு கிடையாது. பல பேர் இன்றைக்கி போய் சொல்லிக்கிட்டு இருக்கான், நாங்கள் தான் ஆண்டவன் வேண்டவன் என்னத்தையாவது சொல்கிறேன். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நாடு கிடையாது இந்தியா. ஆங்கிலேயர்கள் வந்த பின்னாடி தான் குறிப்பாக இந்த நிலத்தை ஒழுங்குபடுத்தின அவன் தான். அது வரைக்கும் நிலத்தை அளந்ததே கிடையாது. ரயத்து வரின்னு சொல்லி ஆதிவாசிகளுக்கு முதல்ல ரயத்து வரி என்ற ஒரு வரியை போட்டு அதை அளந்து அவங்களுக்கு நிலத்தை கொடுத்தா, அல்லது அவங்ககிட்ட இருந்து எடுத்தவே ஆங்கிலேயம் தான். அதே மாதிரி இன்றைக்கி இருக்கிற சர்வே நம்பர் போடுறீங்களா, பட்டா வாங்கலாம்ல, நத்தம் புறம்போக்குன்னு இருக்குல்ல, இந்த மாதிரி அளவு நிலத்தை அளக்க வச்சவன் அவன் தான். இதுக்குன்னு அங்கேருந்து ஒரு சில அறிஞர்களை கொண்டு அவனுக்கு தான் இதை அளந்தான். சர் தாமஸ் மன்ட்ரோ அவன் தான் இந்தியாவில் நிலத்தை அளந்தவன். அவங்க வந்த பின்னாடி தான் நிலங்கள் என்பது தனி உடைமைகளாக பல பேர் வச்சுருந்தான். சமீபத்தில் நடந்த லக்ஷ்மி பிக்சர்ஸ்னு ஒரு அந்த காலத்துலேருந்து ஒரு பெரிய சினிமா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க. சுரேஷ்னு அவங்கெல்லாம் பெரிய ஆட்கள், பெரிய ரொம்ப வருஷமாக இருக்காங்க தமிழ் சினிமாவில். அவர் ஒரு பேட்டியில் சொன்னார் என்னென்னா, அவங்க தஞ்சாவூரை பூர்வீகமாக கொண்டவங்க. அவங்க அப்பா அவங்க ஒரு பிராமணர் குடும்பத்தை சேர்ந்தவங்க, வைத்தியம் பார்க்குறவர். அப்போ ஆற்காடு நவாப் அந்த ஊருக்கு வந்திருக்கார். வந்தப்போ அவருக்கு ஒரு தீராத வயிற்று வெளி இருந்திருக்கு. அந்த வயிற்று வெளியே ரொம்ப நாளாக இருந்திருக்கு, தீர்க்க முடியல. அப்போ அங்கே தஞ்சாவூர்லேருந்து ஒருத்தர் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி இங்கே ஒருத்தர் வைத்தியர் இருக்காருங்க அப்படின்னு. அப்போ என்னென்னா, அவங்க இஸ்லாமியர்களை தொட்டு பார்க்க மாட்டாங்க பிராமணர்கள். அதனால் என்னென்னா, கையில் பட்டு துணியை போட்டு அப்படி தொட்டு பார்த்து அவருக்கு வைத்தியம் பண்ணி வைத்தியம் உடனே சரியாயிடும், உடல்நிலை சரியாயிடும். அப்போ அந்த நவாப் என்ன பண்ணுறாருன்னா, இவர் நீங்கள் எங்கள் கூட வாங்க, அவரை கூட நான் எங்கள் நவாப் அந்த இதில் உங்களை பிரதான வைத்தியராக வச்சுக்கிறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் அந்த ஊரில் விட்டு காலையில் குதிரையை கொடுத்து குதிரையை அவர் ஓட்ட சொல்லியிருக்கார். அவர் எவ்வளோ தூரம் ஓடினாரோ இந்த நிலமெல்லாம் உங்களுக்கு சொந்தம்ட்டார். இப்படித்தான் நிலங்கள் அன்றைக்கி உடமையாக இருக்குது. அவரே அதை சொல்கிறார். அப்புறம் இவங்கெல்லாம் அதை விற்றுட்டு சென்னைக்கு சினிமா தயாரிப்பு அப்படின்னு போயிட்டாங்க. இப்படித்தான் இருந்தது ஜமீன் அந்த காலத்தில். அதே மாதிரி எங்கள் பக்கத்தில் நெய்க்காரவட்டி ஜமீன் ஒன்று இருக்குது, தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ஜமீன் அது. அந்த ஜமீனுக்கு ஒரு பட்டயம் இருக்குது. அதாவது பாலாறு பொருந்தலா டேமுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு கிராமம், அங்கே இருந்து குதிரையார் வரைக்கும் கல்லை தவிர மண் முழுவதும் அவங்களுக்கு சொந்தம். இது பட்டயமுங்க. எவ்வளவு நிலம்னு அவங்களுக்கே தெரியாது. அதே மாதிரி தஞ்சாவூரில் அவங்களுக்கு நிலம் இருக்குது, மவுண்ட் ரோட்டில் நிலம் இருக்குது. இப்போ இப்படி இருந்த அந்த நிலங்களை முறையாக அளந்து அவன் சில வரி வசூல் செய்வதற்கு சில ஜமீன்களை உருவாக்கினான், வரிகளை போட்டான். மக்கள்கிட்டருந்து வரி வசூல் பண்ண வேணும்னு சொல்லி நிலங்களுக்கு வரி அவன் தான் போட்டான். அப்படி ஜமீன்களை உருவாக்கினான். ஜமீன்கள் அங்கங்கே ஊருக்கு நாட்டாமல். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா கணக்கு பிள்ளைன்னு இருப்பாங்க, எல்லா ஊர்லேயும் ஒரு ஆள் இருப்பான். அவனுக்கு தான் அந்த நிலம் முழுவதும் தெரியும். அந்த ஆள் என்ன செய்வான்னா, கிராமத்தில் அவன் மேலே யாரும் கோவப்படாமலுக்கு எல்லாத்துக்கு பற்றியும் ஒரு சிக்கலை போட்டு விட்டுக்கிட்டே இருப்பான்.
நீங்கள் அந்த ஆளை எதிர்த்தே பேச முடியும். ஒரு ஆள் தான் இருப்போம், ஒரு குடும்பம் தான் இருக்கும். அந்த ஊரில் பெரிய ஆதிக்க ஜாதிகள் இருக்கும், குடும்பங்கள் இருக்குது, இருந்தாலும் அவர்கிட்ட யாரும் கிட்ட போக மாட்டாங்க. அப்படிப்பட்ட நுட்பமான ஆட்களை அவங்க உருவாக்குனாங்க, ஜமீனை உருவாக்குனாங்க, ஜமீன்தார்கள் ஆண்டார்கள், ஆங்கிலேயர்களுக்கு விசுவாசமாக இருந்தாங்க. அவங்க சொன்ன மாதிரி ஆங்கிலேயர்கள் பல நம்மளை ஆண்டாலும் கூட கல்வி, சாலை, தொழிற்சாலை, ரயில்வே இதெல்லாம் வர்றதுக்கு காரணமாக இருந்தது ஆங்கிலேயர் ஆட்சி தான். அதனால் மார்க்ஸும் கூட ஆங்கிலேயர்கள் ஆட்சி உள்ளே வந்த பின்னாடி ஒரு புத்தகத்தில் அதுதான் ஒரு கட்டுரையில் குறிப்பிடுறார். ஆங்கிலேயர்கள் ஆட்சி ஒரு மெட்டீரியல் சேஞ்சை, அது அடிப்படை மாற்றத்தை இந்தியாவில் உருவாக்கிட்டு இருக்கிறது. ஒரு ஜாதிய கட்டமைப்புள்ள ஒரு சமூக அமைப்பில் ஆங்கிலேயருடைய வருகை என்பது தான் ஒரு அடிப்படை மாற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது என்று அவர் குறிப்பிடுறார். அவர் இருக்கிறப்ப அவங்க வந்த பின்னாடி தான் கல்வி அன்னைக்கும் கூட பிராமணர்கள் தான் பெரிய திவான்களாகவும் சமஸ்தானங்களுடைய திவான்கள் அவங்க தான் இருந்தாங்க. அவங்க வந்த பின்னாடி அவங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக மெக்காலா கல்வி கொண்டு வரப்பட்டது. ஏன்னா அவன் ஆளணும், அதுக்கு தான் கல்வி கொண்டாந்தான். கல்வி என்பது இன்றைக்கி பல பேர்த்துக்கு பல மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு. அப்படி அவர்கள் வந்த பின்னாடி இந்தியாவில் எப்படிப்பட்ட ஆனால் எல்லாம் பண்ணாலும் கூட கிராமத்தினுடைய உட்கட்டமைப்பை அவனால் மாற்ற முடியல. அந்த ஜாதிய ரீதியாக சமூகம் கட்டமைக்கப்பட்டிருக்கு பாருங்கள். இது வேளாளர் தெருவு, குயவர் தெருவு, ஆசாரியார் தெருவு, கவுண்டர் தெருவு, இது மறவர் தெருவுன்னு இப்படி இருந்த அந்த சமூக அமைப்பை அவனால் மாற்ற முடியல. அது தொடர்ந்துச்சு, அதுக்குள்ளே பல வேலையில் இருந்துச்சு, அதை எடுத்து போராட்டங்கள் அது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ இப்படி தான் அந்த சமூகத்தை உருவாக்குச்சு அப்படின்னு அவர் பதிவு பண்ணுறார். அதே மாதிரி இன்றைக்கு இருக்க ஊர்கள், இன்றைக்கி நம்ம ஊர் இருக்குது பாருங்கள், இருக்குது கிராமத்தில் பல வளர்ச்சிகள் இருக்குது. கல்வி இன்றைக்கி ஏறக்குறைய தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் எல்லாத்துக்கும் சேர்ந்துருக்குது. இலவசம் எல்லாத்துக்கும் கொடுக்கப்படுகிறது. உண்மையில் அது மிகப்பெரிய விஷயம். சேர்ந்து இருக்குது, எல்லாம் இருக்குது. உற்பத்தி முறையிலும் கூட சில மாற்றங்கள் வந்திருக்குது. ஆனாலும் கூட நினைத்த அளவு மாற்றம் இருக்குதான கேள்வி இல்லை. இன்றைக்கும் நம்ம ஊர்களில் எப்படி இருக்குது, அப்படி இருக்குது, ஆனால் இல்லை, அப்படி ஒரு நிலைமை என்பது இருக்கும். ஒரு நீர்பூத்த நெருப்பாக தான் சமூகம் இருக்குது. அந்த கட்டமைப்பு நீங்கள் மாற்றமில்லை. அதுக்கு காரணம் இங்கே இருக்கிற சமூகம், அதோட சிந்தனை, இதற்குள்ளே இருக்கிற அரசியல், ஜாதிய கட்டமைப்பு, இதெல்லாம் சேர்ந்து இன்றைக்கி இருக்குது அப்படிங்கிறத அவர் பதிவு பண்ணுறார். அதே மாதிரி உழவு தொழில்கள், நெசவு தொழில், இதெல்லாம் அதுக்குள்ளே இருக்குது. அப்போ அது கடைசியாக காலம் நிகழ்த்து மாற்றம்னு ஒன்று அவர் குறிப்பிட்றார். நான் சும்மா அப்படி தொட்டுட்டு தான் போகிறேன் எல்லா தலைப்புகளும், ஏன்னா அது பேசுகிற நிறைய பேசிட்டு இருக்கலாம். அந்த காலம் நிகழ்த்தும் மாற்றங்கள் அப்படின்னு பார்க்குறப்ப அவர் இன்றைக்கி அந்த காலனியத்துக்கு பின்னாடி அது எப்படியெல்லாம் மாறி இன்றைக்கி உலகமயம் வந்த பின்னாடி, இன்றைக்கி முந்தியெல்லாம் நீங்கள் சிங்கப்பூர் போனால் சென்ட்டு வாங்கிட்டு வாம்பாங்க, இல்லை சில்க் துணி வாங்கிட்டு வாம்பாங்க, இல்லை கொரியாவுக்கு போனால் டேப் ரெக்கார்டர் வாங்கிட்டு வாங்க, சோனி வாங்கிட்டு வாங்க, இப்படியெல்லாம் அந்த காலத்தில் நம்ம வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் வந்தாலே சாக்லேட் உள்பட எல்லாம் நம்ம போய் ரொம்ப பிரியமாக அவர்கிட்ட கேட்போம். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. நீங்கள் என்ன நினச்சாலும் ஆர்டர் பண்ணிங்கன்னா அடுத்த 2 நாளில் உங்கள் முன்னாடி கொண்டாந்து கொடுக்குற அளவுக்கு இன்றைக்கி விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு. உலகம் ஒரு குடையின் கீழே வந்துருச்சு. அதுதான் உலகமயமாக்கல். இந்த உலகமயமாக்கலுக்கு பின்னால் இன்றைக்கி எப்படி இருக்குதுங்கிறத அவர் சில பதிவுகள் பண்ணுறார். அதில் நமக்கு சில அப்படியே போகிற போக்கில் பல விஷயங்களை சொல்கிறார். 1960களில் கல்வி என்பது ஒரு மேலாதிக்க சமூகத்தின் கையில் இருந்துச்சு, 70களில் மாறிச்சு, 80களில் மாறிச்சு, 90களில் எல்லாருக்குமான கல்விகள்லாம் வந்துச்சுன்னு சொல்கிறார். 90களுக்கு பின்னால் ஏற்பட்டிருக்கிற மாற்றம் அதில் முழுசாக நம்மளால் உடன்பட முடியலை. அது எல்லாத்துக்கான மாற்றம் என்பது எல்லா இடங்களில் வந்துச்சு. அவர் ஒட்டுமொத்தமாக பதிவு பண்ணுறாரு. ஆனால் அப்படிப்பட்ட மாற்றங்கள் நிகழ்ந்துச்சா அப்படின்னா நம்ம நிச்சயமாக அப்படி சொல்ல முடியாது. புதிய வாய்ப்புகள் என்ற இதில் கூட அவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கி நிறையா மரபு சார்ந்த விவசாயங்கள் மாதிரி ஆடட் தொழில், அதாவது கோழி பண்ணை வைக்கிறது, ஆட்டு பண்ணை வைக்கிறது, மாட்டு பண்ணை வைக்கிறது, விவசாயம் இருக்குன்னா அதை ஒற்றிய ஒரு இப்போ தேங்காய் எண்ணெய் உண்டாக்குறது, அந்த தேங்காய் தொட்டியை ஒரு பொருளாக விற்கிறது, இந்த மாதிரி நிறையா உப தொழில்கள் என்பது வளர்ந்துருக்குது இப்படியெல்லாம் சொல்கிறார். அது உண்மை தான், நம்ம அதை ஒன்றும் மறுக்கலை. இன்றைக்கி குறிப்பாக உலகமயமாக்கலுக்கு பின்னால் எல்லாமே நுகர்வு கலாச்சாரம் என்பது வந்திருக்கு. அனைத்தும் நுகர்வு தான். மனிதன் என்பது அவங்களுக்கு மனுஷன் அல்ல.
அவனுக்கு ஒரு உடல் இருக்குது, அவருக்கு ஒரு உயிர் இருக்குது, அவனுக்கு ஒரு உணர்வு இருக்குது, அவனுக்கு ரத்தம் சதையுமான அது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அவன் ஒரு நுகர்வு பொருள். அவனுடைய மனசில் அல்லது அவனுக்கு ஒரு ஆசையை, ஏன்னா ஒருத்தனை கெடுக்கணும்னு அவன் ஆசையை தூண்டணும்பாங்க. அப்போ நீங்கள் வந்து ஒரு பொருள் இன்றைக்கி மார்க்கெட் பண்ணுறது தான் முக்கியமான வேலை. நீங்கள் யாரை பார்த்தாலும் கல்வியை எப்படி பயிற்றுவிக்கப்படுகிறது, நீங்கள் எல்லாத்துலேயும் முதலாக இருக்கணும். அப்போ கல்வி என்பது ஒரு சமூகத்தை மாற்றுகின்ற ஒரு பொருள், கருவி என்பதை காட்டுறோம். கல்வி என்பது இன்றைக்கி முதல் மார்க் எடுக்கிறியா, என்ஜினியருக்கு போனையா, டாக்டருக்கு போனையா, என்ன வேலை கிடைக்கும், எவ்வளவு சம்பாதிப்ப, என் மகன் வந்து அமெரிக்காவில் இருக்கேன், பெங்களூரில் இருக்கேன், இப்படிப்பட்ட சமூகத்தை இன்றைக்கு இந்த உலகமயமாக்கல் உருவாக்கியிருக்கு. அதனுடைய விளைவு என்பது என்னவாக இருக்குது? பெரும்பாலும் பெற்றோர்கள் அனாதையாக்கப்பட்டு வீதியில் நிற்கிறாங்க. பல இந்த வீடுகள் அதிகமாக இருக்குது, அதாவது முதியோர் இல்லங்கள் அதிகமாக இருக்குது. உறவுகள் என்பதே வந்து காசாக்கப்பட்டு, அதுதான் மார்க்ஸ் சொன்னார். அனைத்து உறவுகளும் அதாவது பணத்தின் அடிப்படையில் தான் தீர்மானிக்கப்பட்டது. இன்றைக்கி ஏன் பல இடங்களில் வந்து சொத்து பிரச்சனை அல்லது வீட்டில் பிரச்சனை, மகனுக்கும் பிரச்சனை, மகளுக்கு அப்பனுக்கும் பிரச்சனைலாம் வந்து உறவின் சொத்தின் அடிப்படையில் தான் பிரச்சனை என்பது அதான் சொத்து, இதுதான் சமூக கட்டமைப்பு. இதைத்தான் மார்க்ஸ் சொல்கிறார். அப்போ இவர் அந்த மாதிரி விஷயங்களில் போகிற போக்கில் இன்றைக்கி சொல்கிறார். அந்த காலத்தில் இன்றைக்கி வந்து ஏழைகள் கூட பவுல் பவுடர் வாங்குகிறாங்க, இதை வாங்கி குடிக்கிறாங்க, பெப்சி வாங்கி கொடுக்குறாங்க, அந்த மாதிரி சில பொருள்கள்லாம் ஏழைகள் கூட அப்படின்னு சொல்கிறார். நமக்கு அதில் உடன்பாடு இல்லை. படைக்கிறது அவன் தான், ஏழை தான் படைக்கிறேன், தொழிலாளி தான் படைக்கிறேன், அவனுக்கு தான் அதிகமாக எல்லாம் எல்லாருக்கும் என்பது தான் நமக்கு பார்வை. ஒரு ஆசிரியராக அவர் சொல்கிறதுக்கு அவருக்கு உரிமை இருக்குது. அதில் நம்ம என்ன சொல்கிறோம்னா, இன்றைக்கி வந்து பூஸ்ட் 5 ரூபாய்க்கு பாக்கெட் வந்திருக்கு, எல்லாம் ஹார்லிக்ஸ் வந்திருக்கு, ஷாம்பு 1 ரூபாய்க்கு வந்திருக்கு. இந்த மாதிரி எல்லா பொருளும் இன்றைக்கி எல்லாத்து வீட்லேயும் 10 ரூபாய்க்கு பாக்கெட் தயிர் இருக்குது, பாக்கெட் பால் இருக்குது. இது என்ன நம்ம வாழ்ட்டுன்னு அவன் செய்கிறானா? இது பெரிய சந்தைங்க. உலகத்தில் வந்து 140 கோடி வாழ்கின்ற மிகப்பெரிய சந்தை இது. நம்ம எல்லாம் அவனுக்கு சந்தை பொருள். நீங்கள் 5 ரூபாய்க்கு பாக்கெட் போட்டு ஒரு பூஸ்ட் பாட்டில் வந்து 400 ரூபா, ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோன்னு வச்சுக்கோங்க. அதை உடனடியாக வாங்கிறது இன்றைக்கி 80 கோடி பேர் வறுமைக்கு, அதாவது வறுமையில் இருக்கான்னு சொல்கிறான். இந்த 80 கோடி பேரில் எத்தனை பேர் அதை போய் வாங்க முடியும்? நீங்கள் 5 ரூபாய்க்கு பாக்கெட் விட்டீங்கன்னா 60 கோடி பேர் வாங்குவேன். 60 கோடி இன்ட்டு 5 ரூபா எத்தனைன்னு பாருங்கள். அவனுடைய சேல்ஸ் என்ன? சும்மா இல்லை. இந்த பகாசூர கம்பெனிகள், பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் எதை நம்ம மேலே பரிதாபப்பட்டு அல்லது வாழ்ந்து போகட்டுன்னு சொல்லி 5 ரூபாய்க்கு பாக்கெட் போடல, 10 ரூபாய்க்கு பால் போடல. இன்றைக்கி வந்து சந்திரபாபு நாயுடு தான், ஹெரிட்டேஜ் கம்பெனி தான் பால் நிறுவனத்தில் நம்பர் 1. ஏறக்குறைய 15,000 கோடி ரூபாய்க்கு டேர்ன் ஓவர் ஒரு வருஷத்துக்கு அவருக்கு. பூஸ்ட் கம்பெனிக்கு வந்து இது பூஸ்ட்னா 5 ரூபாய்க்கு நீங்கள் வீட்டில் வாங்க முடியும். 10 ரூபா 5 ரூபா ஒரு ஏழை வாழக்கூட. ஷாம்பு ஒரு ஒரு தொழிலாளியாக இருக்கிறவன், ஒரு கட்டுமான தொழிலுக்கு போகிறவன், விவசாய தொழிலுக்கு போகிறவன், இல்லை வேறு தொழிலுக்கு போகிறவன், அவன் ஜம்முன்னு வாங்கி டெய்லி 1 ரூபாய்க்கு ஷாம்பு வாங்கி போட்டு குளிச்சுட்டு போயிட்டே இருப்பான். நீங்கள் அதே சமயத்தில் ஒரு 50 ரூபா 100 ரூபாய்க்கு விட்டு அவன் வாங்குமானா? வாங்க மாட்டான். இது ஒரு ஸ்ட்ராட்டஜி, அதாவது மார்க்கெட்டிங்கினுடைய ஸ்ட்ராட்டஜி இது. அது கூட இவர் வந்து அதை வாங்குறது தப்புன்னு சொல்கிறாரா, இல்லை அவங்க அனுபவிக்கிறது தப்புன்னு சொல்கிறாரா, நமக்கு அது விளங்கலாம். ஆனால் நம்ம பார்வை இதுதான். இவர்களுடைய நோக்கம் என்பது அனுபவிக்கணும். அவன் வந்து உலகத்தில் எல்லாமே நமக்கு தான் சொந்தம், நம்ம எல்லாத்தையும் நம்ம அனுபவிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறாரு, அந்த காலத்தில் 70களுக்கு முன்னால் பணக்கூலி, அதாவது கூலிக்கு போனால் விவசாயத்தை தொழிலாளியாக இருக்கு, அந்த ஊரில் ஏதோ சோறு கொடுப்பாங்க, இல்லை அந்த தானியம் கொடுப்பாங்க, வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம் ஒரு வருஷத்துக்கு. ஈவன் நீங்கள் அந்த கால கிராம கட்டமைப்பில் பார்த்திங்கன்னா, நம்ம இவங்க நாவிதர் அவங்க, அல்லது அந்த சலவை தொழிலாளி இவங்கெல்லாம் வந்து இப்படி டெய்லி கிராமங்களில் வருவாங்க, சாப்பாடும் கூட போடுவாங்க, அதை வாங்கி தான் அவங்க சாப்பிடுவாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அவங்களுக்கு கூலி கொடுப்பாங்க. அதை வந்து இவர் சில இடங்கள் என்ன சொல்லலாம், இப்படி இருந்தது, இன்றைக்கி வந்து எல்லோரும் பணமாக கேட்குறாங்க, 400 ரூபா கேட்குறாங்க, 500 ரூபா கேட்குறான்னு கூட ஒரு பதிவு பண்ணுறார். அப்படின்னா அந்த தொழிலாளிக்கு ஒரு கௌரவம், டிக்னிட்டி வேண்டாமா? லேபருக்கு ஒரு டிக்னிட்டி இருக்கணும்ல, அது வேணுமா வேண்டாமா? அவன் இன்றைக்கி வளர்ச்சி அடைஞ்சிருக்கான், கல்வி பெற்றிருக்கிறான், தொழிலில் மாற்றம் வந்திருக்கு, பெரிய அழகு நிலையங்கள் வச்சு இன்றைக்கி பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் முழுவதும் நேச்சுரல்ஸ்ன்னு வச்சுருக்கான் பாருங்கள். அவன் இதைத்தான் செய்கிறான், அதை கார்ப்பரேட் மயமாக்கி செய்கிறான்.
இப்போ இவங்களை அவங்க அந்த ஊர்களில் இருக்க முடியாது. இன்றைக்கி இருக்கிற காலச்சூழலில், இன்றைக்கி இருக்கிற கிராம கட்டமைப்பில் அவனுடைய வளர்ந்த பின்னாடி அங்கே இருக்கிற ஆதிக்க சமூகம் இவனை ஏற்றுக்காது. இன்றைக்கி ஏன் மின்மயானம் எல்லோரும் மின்மயானத்துக்கு வர்றேன், ஊரில் பல பேர் கிடையாது. அவனை புதைக்கிறதுக்கோ குழி தோன்றதுக்கு அல்லது சீர் செய்கிறதுக்கு அங்கே ஆள் கிடையாது. இது வளர்ச்சி, இதை நாம் ஏற்றுக்கொள்ள வேணும். அப்போ நீங்கள் எல்லோரும் அங்கே ஒரு வெட்டியான்னு ஒருத்தனை வச்சுக்கிட்டு நீங்கள் அவனை போர்வை விரித்து அதில் காசு போடுவேன், 10 ரூபா போடுறதுக்கே போன தடவை அவ்வளோ கேட்டு என்னப்பா இப்படி கேட்குற, சும்மா இருப்பா அப்படிம்பேன். அப்போ இன்றைக்கு இந்த மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது அப்படிங்கிறத அவர் பல விஷயங்களை சொல்கிறார். அதை நம்ம ஏற்றுக்கொள்வதா என்பதல்ல விஷயம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா விவசாயிகள் கூலிகளுக்கு இவ்வளவு இருந்துச்சு அவ்வளவு இருந்துச்சு, இன்றைக்கி மாற்றம். நெல் பிரச்சனை, விவசாயிகளுக்கு பிரச்சனை இருக்குதா இருக்குது, அது யாரும் நம்ம மறுதளிக்கலை. விவசாயமே இன்றைக்கி பண்ண முடியாது, அப்படிப்பட்ட சூழல் என்பது இருக்குது. ஆனால் இதுக்கு யார் காரணம்? தொழிலாளியா, வேலை செஞ்சவனா? அரசு தான் அதை பாதுகாக்கணும். விவசாயிகளுக்கு விளைபொருளுக்கு நியாய விலைன்னு 1 வருஷம் போராட்டம் நடத்தினேன் டெல்லியினுடைய இதில், நொய்டா பக்கத்தில். ஏறக்குறைய 700 பேருக்கு பக்கம் அதில் மரணம் அடைஞ்சாங்க, நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ. அப்போ அந்த அரசு ஒரு கொள்கை உருவாக்குச்சா, என்ன சொன்னாங்க, நாங்கள் வந்தால் சுவாமிநாதன் கமிஷனுடைய அறிக்கையை நிறைவேற்றுவோம், 1.5 மடங்கு தருவோம், விவசாயிகளுடைய விளைபொருட்களுக்கு உற்பத்தி விலையை விட 1.5 மடங்கு தருவோம் அப்படின்னு சொன்னாங்க. நியாயமான கூலி, நியாயமான விலை தருவோம்னு சொன்னாங்களா? தக்காளி 10 ரூபாய்க்கு விற்கும், 100 ரூபாய்க்கு விற்கும். ஏன் உங்களால் ஒரு ஊருக்கு ஒரு கடங்க உருவாக்கி தக்காளிகளை சேமிக்க முடியாத அரசுனால் பல்லாயிரக்கணக்கான பல லட்சம் கோடி கணக்கில் நீங்கள் பட்ஜெட் போடுறீங்களே, விவசாயிகளை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஏன் செய்ய முடியல? சமீபத்தில் கூட சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு வழக்கு வந்துச்சு. ஏறக்குறைய 50 கிராமங்களையும் ஒரு கம்பெனி கொடுக்குறதா ஒரு குறிப்பிட்ட கம்பெனி பேர் சொல்ல விரும்பலை. ஜட்ஜி அசந்து போயிட்டார். என்ன இவ்வளவே கொடுக்குறீங்களான்னு கேட்டார். அப்போ ஒரு அரசு நினைத்தால் செய்ய முடியும், அப்படியானால் பார்வை அவர்களுக்கு கிடையாது. இன்றைக்கி நீங்கள் பெரும் தொழில் நிறுவனங்களுக்கு இலவசமாக மின்சாரம் கொடுக்குறீங்க, நீர் கொடுக்குறீங்க, பேங்க்லேருந்து கடனை கொடுக்குறீங்க, பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய்களை ரத்து செய்கிறீங்க, வரியை ரத்து செய்கிறீங்க. ஏன் நீங்கள் விவசாய ஒரு தொழிலை அங்கீகரித்து அதற்குரிய பாதுகாப்பை கொடுத்து அந்த விவசாயிகளுடைய வாழ்க்கையை ஏன் மேம்பட கூடாது? அதைத்தான் பேசணும். நம்ம இன்றைக்கி வளர்ந்தாச்சு சமூகம், உலகமயமாக்கல். இன்றைக்கி ட்ரம்ப் ஏன் நமக்கு 50% வரியை போடுறாரு, 100. அப்போ நீங்கள் திருப்பூர் இன்றைக்கி என்ன ஆகும்னு தெரியாது. இப்போ உலகமயமாக்கலினுடைய கொள்கைகள் இன்றைக்கி உலகம் முழுவதும் தோல்வி அடைஞ்சிருக்கு. பரிதாபகரமான முறையில் அமெரிக்காவினுள் ஏற்பட்டிருக்கிற மிகவும் மோசமான பொருளாதார சுமையை உலக நாடுகள் முழுவதும் திணிப்பதற்கு அந்த அரசு முயற்சிக்கிறது. அப்படின்னு சொன்னால் நம்ம என்னென்னா இவருடைய கருத்தில் நம்ம சொல்ல. அப்போ இன்றைய சூழலில் சமூகம் ஒரு 7000 8000 ஆண்டுகளுக்கு முன்பால் கிராமப்புற அமைப்பில் பல மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு. யாரும் நம்மளால் அது இல்லைன்னு சொல்லலை, மறுக்க முடியாது. ஆனால் போதிய அளவு ஒரு 76 ஆண்டுகால சுதந்திரம் என்பது ஒரு தீண்டாமை கொடுமையை ஒழிக்க முடியலையே, பெண்கள் மீது பலாத்காரத்தை நிறுத்த முடியலையே, எல்லாருக்கும் வேலை வாய்ப்பை கொடுக்க முடியலையே, எல்லாருக்கும் கல்வியை கொடுக்க முடியலையே, நிலம் இல்லாதவனுக்கு நிலத்தை கொடுக்க முடியலையே. அன்னைக்கு எல்லாத்துக்கும் பொதுவாக இருந்துச்சு. சங்க காலத்தில் நிலங்கள் என்பது பொதுவாக இருந்துச்சு. ஆதி சமூகம் எல்லாத்துக்கும் உண்மையாக இருந்துச்சு. யார் இதை பிரித்ததை? அரசர்கள் தான். அதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ்காரன் தான். நீங்கள் அதை கடைப்பிடிக்க வேண்டுமா என்பது தான் நம்ம முன்னால் வைக்கிற கேள்வியாக இருக்குது. அந்த அடிப்படையில் இவர் மிக அற்புதமாக அந்த வரலாற்று ஆய்வுகளை பதிவு செஞ்சுருக்காரு. நம்மளுடைய பார்வையை அதை முன்வைக்கிறோம். ஒரு சரியாக இருக்கலாம், ஒருவேளை என் கருத்து தவறாக கூட இருக்கலாம். ஆனாலும் கூட எனக்கு இப்படி ஒரு கருத்து இதை படித்த பொழுது ஏற்பட்டதுனால இதை அவங்க முன்னால் வச்சுருக்கிறேன். இந்த வாய்ப்புக்கு ஏன்னா இவங்க ஒரு 4 பேர்த்துக்கு தான் இதை நடத்துகிறது எவ்வளோ சிரமம். ஏன்னா தொடர்ந்து நடத்துறது, அதுக்கு விடாமல் 10 பேர் வந்தாலும் 5 பேர் வந்தாலும் 20 பேர் வந்தாலும் 100 பேர் வந்தாலும் அந்த உறுதி தான். அதாவது கடுகு சிறுசாக இருந்தாலும் காரம் அப்படிம்பாங்க. எவ்வளோ பெரிய மலையை கூட உடைக்கிறது ஒரு சின்ன உளி தான். இப்போ ஒரு பாத்திரத்தை நீங்கள் வச்சு சூடேற்றுறீங்கன்னு சொன்னால் 99 டிகிரி வரைக்கும் அதுக்கு தெரியாது, சூடு ஏறுறது தெரியாது. 100வது டிகிரி வர்றப்போ தான் அந்த இருக்கிற ஆவி அந்த பாத்திரத்தின் மூடியை திறந்து ஆவி வெளியே வரும். இப்போ நம்ம பணி என்பது அந்த பாத்திரத்தை சூடேற்றுறது,
100 டிகிரி வரைக்கும் ஏற்றுறது, அந்த அடிப்படையில் தான் நீங்கள் செயல்படுறீங்க. வாழ்த்துக்கள், நன்றி.